மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று ஆடி 4 ஜூலை 20 திங்கட்கிழமை. இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி என்பவர்களே, இந்த நாளில் ஆசைகள் நிறைவேறக்கூடிய யோகமானது இருக்கிறது. குறிப்பாக கல்யாணமாகி குழந்தை இருக்கக்கூடியவங்க ஃபஸ்ட்டு ஒரு பையன்னு சொன்னால் அப்புறம் ஒரு பொன் குழந்தை வேணும் அப்படின்ற ஆசை இருக்கும். ஃபஸ்ட்டு பொண்ணுன்னா அப்புறம் ஒரு பையன் வேணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அப்படி ஒரு குழந்தை கிடைக்கக்கூடிய யோகம், அது பிடிச்ச மாதிரி கிடைக்கிற யோகம், அந்த அம்சம் இன்றைக்கு சாதகமாக இருக்குது. அதாவது சந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 6ஆம் பாவத்தில் இருக்கார். இருக்கும்போது இந்த நாளில் சுயச்சாரத்தில் சஞ்சரிக்கின்றார். அப்போ சுயச்சாரம்னு சொன்னால் விரும்பியதை அடையிறது. 4ஆம் அதிபதியாக அவர் இருக்கின்றார். மேலும் இந்த 2 பேருக்கும் நடுவில் சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இருக்கார். அது 5ஆம் இடமாக வருகின்றது. அதனால் ஒரு பெண் குழந்தை வேணும், பொதுவாக குழந்தை வேணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இன்றைய நாள் அனுகூலமாக இருக்குது. மேலும் இன்றைய நாளில் எனக்கு இது போல் ஒரு இடம் வாங்கி தனியாக ஒரு வீடு தான் கட்டிக்கணும், இப்படி தான் கட்டிக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசை சில பேருக்கு இருக்கும். அந்த விஷயங்கள் நிறைவேறும். இதெல்லாம் இன்றைய நாளின் பலனாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, எதிலாவது முதலீடு பண்ணுவதற்கு உகந்த நாளாக இருக்கிறது. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியதில் நிறைய பேருக்கு பெருசாக எதிர்பார்த்த அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இல்லாமல் போகும். சில பேருக்கு முதலே வராமல் கூட போயிடும். அப்போ என்னென்னா, அவங்களுக்கு எதில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லாமல் அவங்களுக்கு லாபம் தராத ஒன்றை தேர்ந்தெடுத்து பண்ணுறது, அதை ஆரம்பித்த காலம் சாதகமாக இல்லாமல் போகிறது. அதனால் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய செல்வத்தை எதில் முதலீடு பண்ணால் பல்கி பெருகும், நிறைய அதில் உங்களுக்கு முன்னேற்றம் வளர்ச்சி கிடைக்கும் அப்படின்றத இன்றைய நாள் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அப்படி செய்கிறீங்கன்னு சொன்னால் ஒர்க் அவுட் ஆகும், அதிர்ஷ்டமாக இருக்கும், பலன் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு செய்யக்கூடிய செயல் அனைத்திலும் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்த முடியும். இதற்கு முன்னே நீங்கள் தோல்வி அடைந்த விஷயங்களில் இப்போ வெற்றி பெறலாம். போட்டித் தேர்வுகள் அதில் நீங்கள் தோல்வி அடைஞ்சிங்க, பல முறை அட்டன் பண்ணிட்டீங்க. அப்போது ஒரு கட்டத்தில் இது உனக்கு வருமா, வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறியா அப்படின்னு கூட இருக்கவங்க கூட கேட்பாங்க. ஆனால் ஃபைனலாக நான் ஒரு தடவை ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க இல்லையா, ஒரு டைம் கேட்பீங்க இல்லையா. இன்றைக்கு அதற்காக ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுறது, படிக்கிறது ஆரம்பம் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒருத்தர் சிஏ எழுதிட்டு இருக்காங்கன்னா நிறைய முறை அதில் கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போகும், அதை செய்யலாம். அப்படி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, சின்னதாக நிறைய ட்ரை பண்ணிகிட்டே வரீங்க, எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை, இன்றைய ஒரு நாளில் செய்து பார்க்கலாம். அப்படியாக இன்றைய நாள் செய்யக்கூடிய செயல் 100% வெற்றி தரக்கூடிய யோகம் இருக்கிறது. கடகராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்களால் நல்லது நடக்கும். அட்லீஸ்ட் கூட பிறந்தவங்களோட ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதை இன்றைக்கே சரி பண்ண முடியும். 2 பேருமே சண்டை போட்டுட்டு அனுபவிக்க முடியாமல் ஒரு சொத்து இருந்ததுன்னா விட்டு கொடுத்து சரி கொஞ்சமாவது வரட்டும், வேறு யார் நம்ம கூட பிறந்தவங்க தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் போவீங்க. இல்லைனா உங்கள் உடன் பிறந்தவங்க அப்படி போவாங்க. அப்புறம் ரொம்ப காலமாக கல்யாணத்துக்காக வரன் வது தேடிட்டு இருக்கீங்கன்னா கூட பிறந்தவங்க மூலமாக அவங்க பொண்ணு எடுத்த இடம் அவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துலேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுடைய ஒரு ரெஃபரன்ஸில் உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியாக இன்றைக்கு சகோதரர் மூலமாக பலன் பெறக்கூடிய ஒரு அம்சம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பண வரவு இருக்கிறது. நல்ல வழியில் பணம் வரும், எதிர்பார்த்த பணம் வரும். அது குறிப்பாக உங்களுடைய குடும்ப செலவுக்காக, குடும்பத்தில் ஒரு கடமை இருக்குது, நிறைவேற்றுவதற்காக பணம் வர்றதுக்கு இந்த நாள் உகந்த நாளாக இருக்கும். பிள்ளைகளுடைய திருமண விஷயங்களை வச்சுருக்கீங்கன்னு சொன்னால் நீங்கள் எங்கே போய் சொன்னாலும் பண உதவி செய்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. இந்த நாளில் போய் நீங்கள் கேட்கலாம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. லாப ஆதாய ஸ்தானத்துக்கான அதிபதி ராசியில் சஞ்சரிக்கிறார். சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்கார். இன்றைய நாளில் இரவு 7 மணி அளவு வரைக்கும். அதன் பிறகு செவ்வாய் சாரம். அப்போது இப்போ காலையில் நாள் தொடங்குறதுலேருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருக்குது. அதன் பிறகு கவனமாக இருக்கணும். ஏன்னா அப்போ அஷ்டமாதிபதியோட சாரம் வந்துடும். அதனால் இன்றைய நாளை மாலை நேரம் வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். நினைத்ததை அடைவதற்காக இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். துளாராசி அன்பர்கள், கைவிட்டு போன பொருட்களை மீட்கிறதுக்கான நாள். அது பெரிய சொத்தாக இருக்கலாம், பெரிய பதவியாக இருக்கலாம், அதை மீட்கிறது.
நோய்வாய்ப்பட்டவர்கள் வந்து நம்ம இருந்த மாதிரி ஆரோக்கியமாக வந்துருவானா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அந்த ஆரோக்கியத்தை மீட்க முடியும். ரொம்ப சின்ன விஷயமா வீட்டில் ஏதாவது பொருளை தொலைச்சிட்டு இருப்போம், இன்னைக்கு தேடினீங்கன்னா கிடச்சிரும், அல்லது எதிர்பாராமலே அது கிடச்சிரும். காணாமல் போன பொருட்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அம்சம். துர்லபமாக யாரோ ஒருத்தருக்கு வந்து தான் ரொம்ப வேண்டியதை ரொம்ப பிடிச்சதை கூட தொலைச்சிருக்கலாம், அது கூட கிடைக்கிறதுக்கான அம்சம் இந்த நாளில் சாதகமாக இருக்குது. விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் வந்து நீங்கள் பிற இடத்துல நல்ல பேரை எடுக்க முடியும். இன்றைய நாளில் போய் நீங்கள் ஒரு வேலைக்கான இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வேலை கொடுத்துருவாங்க. உங்களுடைய தகுதியும் உங்களுடைய சர்டிஃபிகேட், உங்களுடைய அனுபவம், நீங்கள் பேசுகிறது இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அந்த டைமில் உங்களுக்கு இருக்கக்கூடிய தசா புக்தி கோச்சார நிலைகளும் கூட உங்களுடைய வெற்றி தோல்விக்கு காரணம். இந்த நாள் 10, 11ஆம் இடம் சாதகமாக இருக்கிறது. வேலை கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த வேலை உங்களுக்கு கிடைச்சிடும். அதுபோல் கல்யாணத்துக்காக பொண்ணு தேடிட்டு இருக்கீங்கன்னா அந்த பொண்ணை உங்களுக்கு கொடுக்கலான்னு பெற்றோருக்கு தோணும். உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும், உங்களை நம்பி பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னு தோணும். அது வந்து உங்கள் வேலை, உங்கள் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தாண்டி பார்க்கும்போது என்ன வரணும் இல்லையா, அந்த விஷயம் இன்றைக்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது. தனுர் ராசி அன்பர்களே, இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து நிறைய பொருள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுக்காக இல்லை, உங்களுடைய பிள்ளைகளுக்காக பொருள் சேர்க்கக்கூடிய யோகம் இருக்கிறது. 8ஆம் இடத்துல குரு இருக்கார், அவர் வந்து உச்சபலத்தோடு இருக்கார். அப்போ என்னென்னா உங்களால் பொருள் சேர்க்க முடியும், அது உங்களுக்கானதாக இருக்காது. அப்போ நீங்கள் மற்றவங்களுக்காக ஏதாவது ப்ரெசென்ட் பண்ணுறது, கிஃப்ட்டு கொடுக்கறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். அல்லது குடும்பத்திற்காக பொருள் சேர்க்குறீங்க, நீங்கள் குடும்பத்தோடு இருக்க மாட்டீங்க, ரொம்ப தூரம் வெளியூரில் வெளிநாட்டில் போய் தங்கி நிறைய பணம் சம்பாரித்து உங்கள் குடும்பத்துக்கு அனுப்பிட்டே இருப்பீங்க. ஆனால் கூட அவங்களோட சேர்ந்து இருக்க முடியாது, டெய்லி மிஸ் பண்ணுவீங்க. ஏன்னா 8ல் குரு இருக்கார். அப்போ மறைஞ்சிருந்து சம்பாதிக்கிறது, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது, எங்கேயோ போய் சம்பாதிக்கிறது, அப்படிப்பட்ட ஒரு அம்சம் அதோடு இன்றைக்கு சந்திரன் சம்பந்தப்படுகிறது. மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அதை பெருசு பண்ணாமல் பேசி தீர்த்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. 7ஆம் பாவம் வலுக்கிறது. அங்கே வந்து குருவோட சூரியன் வந்து சேர்றார். அப்போ மேலோட்டமாக பார்க்கும்போது குரு 12ஆம் அதிபதியாகவும் சூரியன் அஷ்டமாதிபதியாகவும் 8, 12 கொண்டானவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்கன்னு இருக்கும். ஆனால் ஒருத்தர் உச்சம், இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிறது விசேஷமான ராஜயோகம். அதனால் ஏற்பட்ட பிரச்சனையை முடிவுக்கு கொண்டு வரலாம். உங்கள் மேலே குற்றம் இல்லை அப்படின்றத நிரூபிக்க முடியும். ஏதோ பழி சுமத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் உங்கள் மேலே குற்றம் இல்லைன்னு பேசி சூழ்நிலையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நிரூபிக்கிறது. அல்லது ஒரு கேஸ் ஃபைல் ஆயிருந்தால் கூட அங்கே போயிட்டு நீங்கள் தீர்ப்பில் வந்து நிரபராதின்னு விடுபட்டு வெளியில் வர்றது, அப்படியான அம்சம் இன்றைய நாளில் இருக்கிறது. கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். இது சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது. அப்போது ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கொள்ளணும். நம்முடைய உணவு பழக்கம் இப்படியே இருந்ததுன்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வந்து இந்த அளவிற்கு உடல் ஆரோக்கியம் இருக்காது. தீய பழக்க வழக்கம் இருந்தால் அது வந்து நோய் நொடிகளை ஏற்படுத்திவிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு அவேர்னஸ், எச்சரிக்கை, அந்த விஷயம் உங்களுக்கு எண்ணமாக ஏற்படும். யாராவது முன் வந்து சொல்லுவாங்க, சொல்லும்போது கோபித்து கொள்ளக்கூடாது. கோபிச்சுட்டு சண்டை போட்டு அவங்கள பெரியறது போல் இவ்வளோ நல்ல விஷயங்கள் சொல்லி கொடுத்தாங்களேன்னு தேங்க் பண்ணணும். அப்படியாக 8ல் சந்திரன் இருக்கார். குறிப்பாக இன்றைக்கு ஆரோக்கியம் பற்றி. 2வது, நிறைய செலவு பண்ணக்கூடிய, ரொம்ப லேவிஷாக வரவுக்கு மேலே செலவு பண்ணக்கூடியவங்க இருப்பாங்க. கும்பராசியில் அது போல் இருப்பாங்க. அதை வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வரணும். இப்படியே போனால் கடன் வாங்க வேண்டிய சூழல் வரும். இதெல்லாம் 8ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். மீனராசி என்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய யோகம். குறிப்பாக வந்து பிள்ளைகளை கரையேற்றணும், அவங்கள பெரிய அளவுக்கு படிக்க வைக்கணும், அவங்களுக்கு திருமண விஷயங்கள் செய்யணும், அவங்களுக்கு சொத்து வாங்கி கொடுக்கணும், வீடு வாங்கி கொடுக்கணும். இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களால் நிறைவேற்ற முடியும். புத்திரப்பேறு தடை தாமதம் ஆகக்கூடியவர்களுக்கு அந்த புத்திரப்பேறு கிடைப்பதற்கு வழி என்ன, எப்படிப்பட்ட வேண்டுதல் வைக்கணும், விரதம் இருக்கணும், வைத்தியம் செய்து கொள்ளணுமா அப்படின்ற விஷயங்கள் தெரியும். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் நம்முடைய மாலை முரசு நேயர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல நாளாக அமைய பிரார்த்தனையோடு கூடிய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.